Right. உங்களோட இது பெஸ்ட் கிளாஸ் அகாடமியில அதனால இன்னைக்கு நாங்கள் நேரடியாக சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு போகாமல் இதில் உள்ள சில விஷயங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறோம். ஆல்ரெடி உங்களோட யார் ஜாயின் ஆகிக்கிற இதுக்கு உங்களுக்கு மகளா சொல்லுங்க. உங்களோட அது நான் என் பேரு விளங்கலை. சார். இதுக்கு முன்னுக்கு உங்களோட ஜாயின் ஆகினதாரு நேற்று. என் பொண்ணு ஓகே. என்னோட பொண்ணு. ஜாயின் ஆகிக்கிறதால உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைச்சிக்கும். உங்களோட அந்த விஷயங்களை தாண்டி உங்களோட லெவலை பார்த்து கொள்றதான் இந்த பாடத்திட முக்கியமாக இருக்கும். நீங்கள் எப்படி கொரோனா ஓத பழகிக்கிறீங்க, இப்போ என்ன மாதிரி ஓதி கொண்டு வாரீங்கன்னு சுருக்கமாக சொல்லுங்க பார்ப்போம். ம், ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் மகரஜி தெரியும் சார். பக்கத்துல உஸ்தாத் சொல்லி கொடுத்தாங்க. ம். மகரஜ் மட்டும் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து ஓத தெரியும். அவ்வளவுதான் உஸ்தாத் தெரியும். இப்போ எந்த எந்த மட்டில் நீங்கள் ஓதி கொண்டு வாரீங்க? பெரிய குரான் ஓதுறதுக்கு தெரியுமா? முழு குர்ஆனையும் ஒரு முறை சரி சும்மா வீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்களா எப்படி? கொஞ்சம் எடுத்து, ஆனா ரொம்பலாம் ஓத தெரியாது உஸ்தாத். கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள், அந்த சட்டம் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. வார்த்தைகள் மட்டும், இந்த ஆஹ், எழுத்துக்கள் தெரியும் சார். அதை எல்லா மட்டும் எழுத்துக்களும் கூட்டி தெரியுமா? ஓத தெரியும். ஆ எல்லா எழுத்துக்களும் தெரியுமா அப்படியா? எழுத்துக்கள் அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். ஓகே, உங்களோட வந்து பார்ப்போம். ஸ்கிரீன் பெருசாக்கிக்கலாமா சார்? நீங்கள் அவங்களோட ஸ்க்ரீனை ஜூம் பண்ணிக்கொள்ளல. இய்யாக நஅ்புது இய்யாக நஸ்த நஸ்தஈன் ம். நஸ்தஈன். அஹ், அன் அன் ஒவ்வொன்றா ஆம் ஒவ்வொன்றா அந்த உச்சரித்து கொண்டு போங்க. ம். சார். ஒவ்வொன்றாவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் வீட்டில் எப்படி உங்களுக்கு ஓதுறதுக்கு தெரியுமோ அந்த மெத்தடில் ஓகே. ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அத வீட்லனா இய்யாக ந ந இஹ்புது இய்யாக க ந நஸ் நஸ்தஈன். ம் அன் 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 த அலைஹிம் அலைஹிம் வ வ வம் ர வம் ர அதுஹு சம் சம்த சம் சம் மலத்தல் ஹத்தப் அஹ், ல லா அஹ் அஹ்புது மா தஹ்புது தஹ்புதூன் அல்ல அல் அல்லதீன இதா 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 தலு அலா அலன் நஷி நசிரி எஸ் எஸ் தஃபு. ரைட், நல்லா. ஆஹ், அவங்களுக்கு எழுத்துக்கள் தெரியும், ஆனால் உங்களோட ஓதலுக்கு வர்றதுக்கு முன்னால் அவங்களோட சில விஷயங்களில் பிரச்சனை இருக்குது. நான் அதை விளங்கப்படுத்துகிறேன். அதுக்கப்புறம் இன்ஷால்லா நெக்ஸ்ட் கிளாஸில் அதுக்குரிய ப்ரிப்பேரோட நான் வரேன். அவங்களுக்கு எழுத்துக்கள் எல்லாம் தெரியும். எங்களோட எந்த பகுதி உங்களுக்கு தேவையில்லை. எழுத்துக்கள் அறிமுக பகுதி, இன்ட்ரடக்ஷன் பார்ட் உங்களுக்கு தேவையில்லை. இதுதான் எங்களோட சிலபஸில் உள்ள முக்கியமான விஷயம். இது உங்களுக்கு நீங்கள் எழுத்துக்கள் எல்லாம் தெரியும். ஆனால் எழுத்துக்களோட ப்ரொனன்சியேஷன் பார்ட் செகண்ட் பகுதிக்கு தானே, எழுத்துக்களோட உச்சரிப்பு பகுதி. இதில் உங்களுக்கு சில பகுதிகள் கண்டிப்பாக தேவைப்படுது. அதில் லெட்டர் பை லெட்டராக ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த பார்ட் உங்களுக்கு தேவைப்படாது. இதை நாங்கள் விடுவோம், விட்ரோ பண்ணுவோம். இது ஓகே. இந்த பார்ட்டில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டி வரும் இன்ஷா அல்லாஹ். அதாவது லெட்டர்ஸுகள் சேர்ந்து வேர்ட் பை வேர்டாக நாங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுற அதுக்குரிய மெக்கானிசம் என்ன, அதில் நீங்கள் பிடிச்சி கொள்கிற பார்ட் என்னென்ன இருக்குதுங்கிறதான் இந்த பாட்டில் வரப்போகுது. இன்ஷா அல்லாஹ். அதை தொடர்ந்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் வேர்சஸ் த பாட்டுக்கு போவோம். இன்ஷா அல்லாஹ். ரைட். அப்போ இந்த செகண்ட் பார்ட் தான் உங்களோட சப்ஜெக்டில் வரும். நான் இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய ப்ரிப்பேரோட உங்களோட அடுத்த கிளாஸுக்கு வருவேன். இதில் அடுத்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் உங்களோட பொண்ணோட ரெக்கார்டை கேட்டுப்பீங்க. அதனால் நான் மிச்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவை வேண்டி வராது.
சரி. உங்களோட அடுத்த மகன் அப்துல் ரஹ்மான் அப்படியா? ஆமாங்க சார். இன்ஷா அல்லாஹ். அவருக்கும் இந்த விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொள்ளுங்க. நான் அவரோட அந்த லெவலை மட்டும் இன்ஷால்லா பார்த்துக்கொள்வேன். அப்போ எனக்கு அதுக்கேற்ற வகையில் அடுத்த கிளாஸை ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகி கொண்டு வரையிலும் ஆஹ் கட்டாயம் நீங்க மேல அருள் பாலிக்கப்பட்டவர்கள், அதாவது நிறைய ஆஹ், வகையில உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிக்குது. அது பெரிய ஒரு பாக்கியம். அதுக்காக வேண்டிய எல்லாருக்கும் கட்டாயம் துவா செய்யுங்க. நிறைய இன்ஷா அல்லாஹ். பேருக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்காம வெளியே அழைக்கிறாங்க. எனவே அவங்கள விடவும் நீங்க நிறைய பாக்கியம் பெற்றவர்கள். படிக்கிற விஷயங்களை கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களோட சார்ந்தாக்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்குமா இருந்தால் அதை எத்தி வைங்க. பிழைகள் இருக்கின்ற போது காதுகளால் அந்த பிழைகளை நாங்கள் கேட்கிற சந்தர்ப்பத்தில் அதுகளை திருத்துறதுக்கான முயற்சிகளை நீ கட்டாயம் செய்யணும். அது உங்களுக்கு இது பெரிய பொறுப்புண்டிக்கும். அதே போல உங்களோட ஃபைனான்சியல் விஷயத்தில் உங்களுக்கு உங்களோட மேலதிக கட்டணங்களை சப்போர்ட் தந்து அதை பல பேர் எங்களுக்கு சப்போர்ட் தராங்க. கட்டாயம் அகாடமியிட அத்தகைய அஹ், நல்லுள்ளங்கள் கொண்டுள்ளவங்களுக்கும் கட்டாயம் உங்களோட துவாக்களை நீங்கள் செஞ்சு கொள்ளணும். யூடியூப் இன்ஷா சேனல் அல்லாஹ் உஸ்தாத். கட்டாயம் பாருங்க. யூடியூப் சேனல் வந்து உங்களோட சைடில் கட்டாயம் உங்களுக்குன்னு சொல்லி தனியாக தான் நாங்கள் கிரியேட் பண்ணோம். என்றால் உங்களோட பொண்ணுக்கு வேற இருந்தால் தான், உங்களுக்கு வேற இருந்தால் தான் லேசி உங்களோட விஷயங்களை உங்களோட தவறுகளை நீங்கள் பார்த்து கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த வகையில் அது உங்களுக்கு செப்பரேட்டாகத்தான் அதில் வரும். இந்த விஷயங்கள் ஏன் நீக்குது, ஏனெல்லாம் நீக்குதுங்கிறதெல்லாம் உங்களோட ஆஹ், பொண்ணோட ரெக்கார்டிங் நீக்குது எல்லாம். நீங்கள் கொஞ்சம் அதை டீப்பாக கேட்கல இன்ஷா அல்லாஹ். இன்ஷா கேட்டுப்பீங்கன்னு அல்லாஹ். நினைக்கிறேன். அப்போ ஏன் யூடியூப் சேனல் தேவை, என்ன காரணம், நீங்கள் எல்லாம் மேலே இருக்குது பார்த்துக்கொள்ளலும். அது நேரம் அதில் சேனலை நீங்கள் எப்படி தேடுறது, தேடி எடுக்கிறங்கிறதையும் நீங்கள் அதில் பார்த்துக்கொள்ளலும். அதே போல இந்த நான் கேட்கல உங்களுக்கு மும்தாஜா உஸ்தாதிட ஆஹ், ஆலோசனையில நீங்கள் கிளாஸுக்கு ஜாயின் ஆகிப்பீங்க இந்த வகையில். அதே போல் உங்களோட ம். லே அவுட்டுகள் உங்களுக்கு உங்களோட கிளாஸஸ் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னால் வரும் இன்ஷா அல்லாஹ். இதை தேவையானவங்களுக்கு நீங்கள் இதை அனுப்பலாம். உங்களை போல புதிதாக மார்க்கத்தில் நுழைஞ்சி படித்து மிக ஆழமான முறையில் குர்ஆனை விளங்கி அதை சரியான ஓதலுக்கு பழகின பல பேர் அகாடமியில் இருக்கிறாங்க, சேர்ந்து படித்து முன்னேறிக்கிறாங்க. அதே போல் இன்ஷா உங்களோட அல்லாஹ் உஸ்தாத். சைட்லேருந்து யாராவது நம் தேவையானவர்கள் இருப்பாங்களா இருந்தால் அவங்களுக்கும் இந்த மெசேஜை நீங்கள் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறோம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீ கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் உஸ்தாத். என்ன டவுட்னாலும் உங்களுக்கு மெசேஜ் போடுறோம் உஸ்தாத். ஓகே இன்ஷா அல்லாஹ். அப்போ நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நேரடியாக சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுவோமா? அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா